அண்ணா பல்கலை வழக்கு தொடர்பாக ஞானசேகரன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் உள்ளதால் அவரை வழக்கிலிருந்து விடுவிக்க கூடாது என்று தமிழக அரசு கூறியிருக்கிறது. போக்சோ நீதிமன்றத்தில் இது தொடர்பாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்போம். சுரேஷ், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரன் மீதான இந்த வழக்கை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சிறப்பு புலனாய்வு குழு இந்த வழக்கை விசாரித்து மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தது. இந்த நிலையில் தனக்கு எதிராக கூறப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தவறானவை என்றும் ஆதாரங்கள் இல்லாமல் தனக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை காவல்துறை கூறியிருக்க காரணத்தினால் இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ஞானசேகரன் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். சென்னை அல்லிகுளம் வளாகத்தில் இருக்கக்கூடிய மகளிர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி விடுமுறை என்ற காரணத்தினால் இந்த வழக்கு இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஞானசேகரன் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டார். வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி ஞானசேகரன் தாக்கல் செய்த அந்த மனுவுக்கு காவல்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பதில் மனுவில் ஞானசேகரனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு அனைத்து முகாந்திரங்களும் இருக்கின்றன, இவர்தான் குற்றம் புரிந்திருக்கிறார் என்பதற்கு ஆதாரங்களும் உள்ளதால் இவரை வழக்கிலிருந்து விடுவிக்க கூடாது என்று அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் அவர் விடுவிக்க கோரி தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் பதில் மனுவில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடுவிக்க கோரிய இந்த மனு மீதான விசாரணையை நீதிபதி நாளை தள்ளி வைத்திருக்கிறார். நாளை இந்த மனு மீது இருதரப்பு வழக்கறிஞர்களும் வாதங்களை முன்வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.